வணக்கம். இந்த வீடியோவில் ஜூலை 30ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவாக வந்து போகிற மாதிரி வந்து போயிட்டு ஒரு பாசிட்டிவாக வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. வேறஸ் இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து பர்ஃபார்ம் வந்து கொடுக்கல. அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50க்கும் பேங்க் நிஃப்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான். ஏன்னா பேங்க் நிஃப்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து டிஃபைன் பண்ணி வந்து இருக்குது. இதே நிஃப்டி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஈவன் தோ பேங்க் நிஃப்டி மாதிரியே வந்து நிஃப்டி 50 வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸு அதுக்கப்புறம் வந்து என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸ்லாம் வந்து இருந்தாலும் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸாக 2-3 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக மேலே ஏறும்போது நிஃப்டி வந்து ஒரு பக்கம் தனியாக வந்து மேலே போயிட்டுருக்கும் அல்லது வந்து கீழே வந்து வந்துட்டுருக்கும். அதுக்கு ரீசன் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் தான். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நிஃப்டி 50லேயோ அல்லது பேங்க் நிஃப்டிலேயோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெயிட்டேஜ் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி நடந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நடந்த ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி வெறும் ஒரு 0.25% மட்டும்தான் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிருக்கு. இதுவே வந்து நிஃப்டி 50 பார்த்திங்க அப்படின்னா 0.60% வந்து மேலே வந்து போயிருக்கு. அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸ் தான். ஸோ ரிலையன்ஸ் ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கைண்ட் ஆஃப் ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கீழே வந்து இறங்கிட்டு இருந்தது. அண்ட் சடனாக பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. 1390 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2% வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மேலே வந்து ஏறி இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிஃப்டி 50ல் ஒரு பயங்கரமான ஒரு வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு ஸ்டாக். ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அடுத்தது ரிலையன்ஸ் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து நெகட்டிவில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 0.5% அந்த ரேஞ்சில் தான் வந்து போயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பேங்க் பெருசாக வந்து மேலே வந்து போகலை. இந்த 2 ஸ்டாக்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் அதிகமாக வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து பெருசாக நமக்கு வந்து ஒரு மூமெண்ட் வந்து கிடைக்கல. இந்த இடத்துல நமக்கு வந்து நியூட்ரலாக வந்து போயிடுச்சு. இதுவே இந்த ரிலையன்ஸ் வந்து பயங்கரமாக ஒரு 30 ரூபா ஏறி இருக்குது. அதாவது ஒரு 2% வந்து பக்கம் வந்து மேலே ஏறினதுனால நிஃப்டி 50 வந்து மேலே ஏறி இருக்குது. ஸோ இதுக்கு தான் இந்த ஒரு இண்டெக்ஸில் வந்து ட்ரேட் எடுக்கிற மாதிரி வந்து இருந்தாலும் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் எது ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக் ஒரு டாப் 5 ஸ்டாக்ஸை வந்து தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ நிஃப்டி 50னா நிஃப்டி 50ல் இருக்கிற டாப் 5 ஸ்டாக்ஸ் வந்து தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் வந்து பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி தான் ஃபினான்ஷியல் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி இப்படி வந்து தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுக்கோங்க. 5 ஸ்டாக்ஸையும் நீங்கள் தனியாக ஒரு விண்டோவில் வச்சுக்கிட்டு அதில் எப்படி வந்து மூவ்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படி நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை வந்து பண்ணிடலாம். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இண்டெக்ஸில் வந்து எந்த விதமான ஒரு சிக்கலும் இல்லாமல் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பேரிஷ் என்கப்பிங் பேட்டர்ன் வச்சு அதை வச்சு வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 நாள் மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும், 2-3 நாள் ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து வேறு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். அது அப்படியே வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு விஷயமும் நாம் வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நேற்றோட லோ இருக்கு இல்லையா, அந்த லோ வந்து கட் பண்ணிட்டு வந்து கீழே வந்து போயிருக்கு. ஸோ அங்கேருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அப்போ டெக்னிக்கலாக நமக்கு வந்து இன்னொரு லோயர் லோ தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டலோட ஹை இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணிட்டு வந்து மேலே போகலை. அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. லோயர் லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த கேண்டிலை வந்து கட் பண்ணிட்டு வந்து மேலே வந்து போகலை. ஸ்டில் நிஃப்டி 50 ஒரு நெகட்டிவான ஒரு ட்ரெண்டில் தான் வந்து இருக்கிறாங்க. அதை நல்லா வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி நமக்கு இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் 24,500, 24,450 இந்த ஏரியா வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து நிஃப்டி 50லேருந்து இருக்குது. ஸோ அதன் காரணமாக நமக்கு அகெயின் ஒரு பெருசாக வந்து மூவ்மெண்ட் அப் ட்ரெண்ட் வந்து கிடைக்கல அப்படின்னா இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப் ட்ரெண்ட் போகிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துருக்கோம் நிஃப்டி 50. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அகெயின். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு லோ வந்து இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் இந்த லோவுக்கு உடச்சிக்கிட்டு இன்னொரு லோ வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. இந்த லோ வந்து உடச்சிக்கிட்டு அகெயின் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து இன்னொரு லோ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டெக்னிக்கலாக நமக்கு வந்து ஒரு
லோயர் லோ அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. டெக்னிக்கலாக நமக்கு 1 ஹவர் சார்ட்டில் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நமக்கு இந்த 25,000 இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் அகெயின் வந்து இந்த இடத்துல ஒரு 25,200 25,300 இந்த ஏரியா இருக்குது இல்லையா, இந்த ஏரியா வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். இதுக்கு மேலே வந்து க்ளோசிங் வைக்கணும். இப்படி வந்து வச்சா மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 1 ஹவர் சார்ட்டில் ஒரு புல்லிஷான ஒரு மூமெண்ட்டை நாம் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நிஃப்டி 50 வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நிஃப்டி 50ல் கைண்ட் ஆஃப் ஒரு 1 ஹவர் சார்ட்டில் ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டமாக வந்து டேர்ன் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 25,000 வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும். செகண்ட் வந்து இந்த 25,300 25,350 இந்த ஏரியா வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். கொடுத்து அங்கேயே வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அல்லது வந்து மூவ் ஆகணும், ஃபார்வர்டில் மூவ் ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா மேபி நமக்கு வந்து ஒரு நம்ம புல்லிஷாக நம்ம வந்து டேர்ன் ஆகிறோம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு கெஸ்ஸுக்கு வந்து போகலாம். அதர்வைஸ் நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட் டு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நிஃப்டி 50 வந்து இருக்க போகுது. அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் வந்து இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னது, அதாவது நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பை சான்ஸ் வந்து இப்படியும் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது வந்து 24,500 24,450 இந்த ஏரியா வரைக்கும் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சு, அதாவது ஒரு 24,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு சின்னதாக ஒரு புல் பேக் வரைக்கும் வந்துட்டுருக்குது. இப்போ அகெயின் இந்த புல் பேக் அப்படிங்கிறது ஒரு 24,900 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சிது அப்படின்னா அப்படின்னு நமக்கு வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஏதாவது பிரிண்ட் பண்ணிச்சு அப்படின்னா அகெயின் வந்து இப்படி வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். கீழே இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு 24,600 24,500 அப்படிங்கிறத தாராளமாக வந்து இந்த வீக் நம்ம வந்து பார்க்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதை நல்லா கொஞ்சம் மைண்ட்லேருந்து வச்சுக்கோங்க. அப்போ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் இப்படி வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்படி இல்லாமல் அகெயின் ஏதாவது ஒரு நெகட்டிவாக வந்து மறுபடியும் வந்து ஒரு நியூஸ் எல்லாம் வந்து வருமா அப்படின்னு இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து இப்படி வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 2 ப்ரியாரிட்டி வந்து இருக்குது. ஒரு 2-3 நாளில் நமக்கு வந்து இப்படி மேலே போயிட்டு இப்படி வந்து வரலாம், அல்லது வந்து இங்கேருந்தே இங்கே இப்படி வந்து கீழே வந்து இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து பார்த்துக்குங்க. அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். இப்போ ஸ்பாட்டு பார்த்திங்க அப்படின்னா 24,800 வந்து இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான புட் ரைட்டிங்கும் வந்து இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கால் ஷார்ட் கவரிங் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த 24,800 இந்த ரேஞ்சில் இருந்து நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்கிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதன் காரணமாக நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த 25,000 வந்து ஒரு 2 லட்சம் ஓப்பன் லிஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ இந்த 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் இந்த 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து உடச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா அகெயின் ஒரு 25,200 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1,54,000 55,000 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஓப்பன் லிஸ்ட் வந்து பில்டப் ஆகிருக்கு. அப்போ அப்சைடு வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி 25,000, அதாவது ஒரு புல் பேக்காக. அந்த புல் பேக் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா அதுக்கடுத்த லெவல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,200 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு ரேஞ்ச், கன்ஃபார்மாக இப்படி வந்து போகும்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஓப்பன் லிஸ்ட் வந்து இருந்தாலும் இப்படியெல்லாம் மூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் வந்து கிடையாது. இது வந்து ஒரு ரேஞ்சை நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு டவுன் சைடு வந்து மூவ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக நமக்கு வந்து சப்போர்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்குது. ஸோ 24,700 24,600 24,500 இதெல்லாம் வந்து சின்ன சப்போர்ட்டாக வந்து இருக்குது. இதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு புல் பேக் வந்து எடுத்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பையிங் பாயிண்ட்டாக கூட வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ டவுன் சைடு மூவ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,500 வரைக்கும் ஒரு ரேஞ்சஸாக வந்து டவுன் சைடு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் சைடு ஒரு 25,000 வரைக்கும் வந்து ஒரு ரேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து ஒரு சடனாக வந்து ஒரு டவுனும் வந்து போச்சு. அதாவது ஓப்பனிங் வந்து ஒரு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகுது. 24,600 நம்ம வந்து ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவலில் வந்து கரெக்டாக வந்து டச் பண்ணிவிட்டு ஒரு 4 மினிட்ஸ்லேயே வந்து இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நேற்று க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு புல் பேக் மாதிரி வந்து போகிறாங்க. பெருசாக வந்து க்ளோசிங் வந்து கொடுக்க முடியல, மறுபடியும் வந்து கீழே வராங்க.
அதுக்கு மறுபடியும் வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இந்த லோ இருக்கு இல்லையா, இன்றைக்கி ஓப்பனிங் லோ அதை வந்து கட் பண்ணலை. ஸோ இது மாதிரி வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, அதாவது ஒரு ஓப்பனிங் லோ ஓப்பனிங் ஹை அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இன்றைக்கி வந்து இந்த ஓப்பனிங் லோ அப்படிங்கிறது வந்து 24,600. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,720 இது வந்து ஓப்பனிங் ஹை. ஃபஸ்ட்டு வந்து எதை வந்து ஒரு பிரேக் டவுனோ ஒரு பிரேக் அவுட்டோ வந்து கொடுக்குறாங்களோ அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் ஒரு 150 பாயிண்ட் வந்து மூவ் ஆகும். இது ரெகுலராக நிஃப்டி 50 வந்து நடந்திருக்கிற ஒரு விஷயம். கரெக்டாக வந்து இன்னையோட லோயர் லோ வந்து, அதாவது இன்னையோட லோ வந்து கட் பண்ணலை, ஓப்பனிங் லோ வந்து கட் பண்ணலை. அதே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இன்னையோட ஹை இருக்கு இல்லையா, அந்த ஹையை வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு 100 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குது பாருங்கள். ஸோ நிஃப்டி 50 இது மாதிரி ட்ரிக்ஸ்லாம் வந்து நிறையவே வந்து இருக்குது. அது நம்ம வந்து ரொம்ப கவனமாக வந்து பார்த்தா மட்டும்தான் இது மாதிரி வந்து ட்ரிக்ஸ்லாம் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நிஃப்டி 50 சாதாரணமாகவே வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு வந்து போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,780 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா, நெக்ஸ்ட்டு குறைந்தபட்சம் ஒரு 24,850 வரைக்குமாவது வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு நிஃப்டி 50 ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,900 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கலாம். 24,780 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கலாம். ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு 24,780 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அகெயின் என்னோட லோ வந்து இருக்கு இல்லையா, அது வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். ஒரு 24,680 24,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் 24,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 25,000 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயும் சரி ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ்லையும் சரி நாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 25,000 வரைக்கும் வந்து ஒரு புல் பேக் வந்து இருக்குது. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஒரு 25,000 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,100 25,000 24,900 24,750 24,700 24,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பெருசாக இன்றைக்கி வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒன்றுமே வந்து கிடையாது. ஒரு வாலட்டைலான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்தது அப் டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி வரைக்கும். ஸோ ஒரு மணியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு நியர்லி வந்து ஒரு 2 மணி வரைக்குமே 2:30 வரைக்கும் வந்து சின்னதாக ஒரு பிரேக் அவுட் கிடச்சி வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து போய் மாட்டிக்கிச்சு. அங்கேருந்து மறுபடியும் வந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் சின்னதாக ஒரு புல் பேக். ஸோ கரெக்டாக 1 மணிலேருந்து ஒரு 1:30 மணிக்குள்ளே தான் வந்து இந்த மூவ்மெண்ட்டே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அதுக்கு முன்னாடியும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, அதுக்கு பின்னாடியும் சொல்லிக்கிற மாதிரி வந்து மூவ்மெண்ட்டம் வந்து இல்லை. ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 56,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 56,100 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 56,100 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,900 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 56,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 56,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 56,800 56,600 56,400 56,100 56,000 55,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் நிஃப்டி 50 மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் ஆகிட்டு அகெயின் வந்து மேலே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அகெயின் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டில் ஒரு 80,800 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிடச்சிது. ஏன்னா நமக்கு வந்து ரிலையன்ஸில் ஒரு நல்ல ஒரு 2% மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருந்தது. ஸோ அதன் காரணமாக சென்செக்ஸும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருந்தது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது. ஒரு 81,200 ஒரு பிரேக் அவுட் கிடச்சிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் சின்னதாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 81,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 81,200 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 81,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 80,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 81,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 82,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 82,200 82,000 81,600 81,200 81,000 80,800 80,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் 50. ஸோ மிட் கேப் 50 பெருசாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவாக வந்து போகலை. ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 மணி வரைக்குமே வந்து ரேஞ்ச் பவுண்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டிலாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா இதுவும் வந்து ஒரு 100 பாயிண்ட் பக்கம் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிது. இந்த இடத்துல ஒரு 1295 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 1350 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்.
அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1300 ரெசன்ஸாக வந்து இருக்கலாம். சப்போர்ட் வந்து ஒரு 13,000 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 12,900 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 1300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 13,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,300, 13,200, 1300, 13,000, 12,900, 12,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்சை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.